வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 28 ஜனவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். அதாவது பிப்ரவரி சீரீஸோடைய வெரி ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. எஸ்டர்டேவும் வந்து நியர்லி வந்து 150 பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 160 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் வந்து இந்த 2 நாளில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது 25,350 வந்துருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து லோ 24,900. ஸோ மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்காதீங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. காரணம் என்னன்னா, இன்னும் 2 நாள்ல அதாவது கம்மிங் சண்டே வந்து பட்ஜெட் இருக்குது. பட்ஜெட் ஃபேவரா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். இல்ல பட்ஜெட்ல ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படின்னா, அந்த 24,900யும் பிரேக் பண்ணிட்டு 24,500மே வரும். அதனால வந்து இப்பெல்லாம் நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, உங்க பொசிஷன் வந்து ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா, ஓகே ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டியா இருக்குது. அதாவது ஒரு நிலையற்ற தன்மையா இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்ததா வந்து இந்த கோல்டுக்கு ஒரு எண்டே கிடையாதா? டெய்லியுமே போயிட்டே இருக்குதுங்க. எங்கங்க எங்க போய் நிக்கும் அப்படின்னு தெரியல. $5,300 அப்படிங்கிற ஒரு மைல்ஸ்டோன் வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. அதனுடைய டெக்னிக்கல் பார்க்கலாம். சில்வரும் சகட்டு மேனிக்கு ஏறிட்டு இருக்குது. இது ரெண்டும் இப்படி ஏறிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் யாருன்னா சின்ராசு தான். அவர் மட்டும் அமைதியா டேரிஃப் எதையுமே பேசாம இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இல்லாம இருந்தாரு அப்படின்னாவே போதும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இறங்கிட்டு இருக்கணும். குளோபல் லெவல்ல இருக்கிற எல்லா மார்க்கெட்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். இவர் வந்து தூங்கி எந்திரிக்கும் போது ஒன்று ஒரு ட்வீட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் தூங்கும்போது ஒரு ட்வீட் பண்ணுறாரு. ஸோ இந்த இடைப்பட்ட நேரத்தில் எல்லாம் போட்டு இதையே போட்டு பேசிக்கிட்டு இருக்கட்டும், எல்லா மார்க்கெட்டும் ஏறுதா இறங்குதான்னு அப்புறமா விடிஞ்சு பேசிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் இப்போ என்ன பண்ணிக்கிறாருன்னா, இப்போ வந்து யூஎஸ்ல வந்து இப்போ தான் வந்து மார்னிங் டைம். இப்போ வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. என்ன ட்வீட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரானை நோக்கி ஒரு கப்பல் போயிட்டு இருக்குது. இது வந்து வெனிசுலாவை நாங்க தாக்குனது போல இருக்காது. இது வந்து வேற மாதிரியான தாக்குதலா இருக்கும். காலம் கடந்துகிட்டு இருக்குது. உடனே ஒப்பந்தம் எங்க கூட செஞ்சுக்கங்க. இல்ல அப்படின்னா விளைவு வந்து படு மோசமா இருக்கும் அப்படின்ட்டு இப்ப எந்திரிச்ச உடனே ஒரு ட்வீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இவரு இப்பதான் எந்திரிச்ச உடனே ஒரு ட்வீட் பண்ணி விட்டாரு. இப்ப அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? கோல்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக போகுது. சில்வர் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்ததா வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து என்ன சொல்லிக்கிறாரு? ஏற்கனவே வந்து யூஎஸ் டாலர் வந்து டவுன் ஆயிட்டு இருக்குது. அதான் ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு மார்னிங் வந்து இல்ல எங்களுடைய டாலர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது யூஎஸ் டாலர் ஆல்மோஸ்ட் 2% டவுன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நியர்லி வந்து 4 இயர்ஸ் லோல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நியர்லி வந்து 95ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. யூஎஸ் டாலர் வீக் ஆகிட்டு இருக்குது ஓகே. ஆனா நம்ம ருப்பியும் வந்து வீக் ஆகிட்டு இருக்குங்கிறது வேற கதை. ஓகேங்களா? ஸோ இப்போ யூஎஸ் டாலரை பத்தி பேசிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து இன்னொரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, கியூபாவை அதுக்கு அடுத்த ஃபோக்கஸ் வந்து கியூபா மேல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாராட்டு. கியூபா வந்து ரொம்ப அழகான நாடு அப்படின்னு வர்ணிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ வெனிசுலா, அதுக்கடுத்து வந்து ஈரானு, அதுக்கடுத்து வந்து கிரீன்லேண்ட், அதுக்கடுத்ததாக வந்து கனடா, அதுக்கடுத்ததாக கியூபா. இப்போ வந்து கியூபாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாராட்டு. ஓகே. எனிவே யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து 0.83% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.91% அண்ட் S&P 500 0.4% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. மார்னிங் ஜாப்பனீஸ் மார்க்கெட் நியர்லி வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்செங் இண்டெக்ஸ் 2.5% ஹையில் போயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.25% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி 50-70 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு 50 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து ஹையில் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல வாலட்டிலிட்டி இருந்துச்சு. 25,350, 25,200, அகைன் 350. ஸோ கொஞ்சம் நல்ல வாலட்டிலிட்டி இருந்துச்சு. ஃபைனலாக வந்து 25,342ல செட்டில் ஆயிருக்குது. 0.66% நிஃப்டி. சென்செக்ஸ் 487 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 0.6%. 82,344ல செட்டில் ஆகுது. நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பிரி சென்செக்ஸ். ஸோ வாலட்டிலிட்டிக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. அதுக்கடுத்த வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் இன்னைக்கு வந்து ஆஃப்டர் லாங் டைம் 2 இண்டெக்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் 2.25% அண்ட் மிட் கேப் 1.66% ஹையில் போயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது மீடியா, மெட்டல், எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ், ரியாலிட்டி, பிஎஸ்சி பேங்க் இதெல்லாமே வந்து 1% to 4% ஹையில் போயிருக்குது. எஃப்எம்சிஜி, கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஃபார்மா ஸ்லைட்லி டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. டிசம்பர் மந்தோடைய ஐஐபி டேட்டா வந்துருக்குது.
7.8% வந்துருக்குது. நவம்பர் மந்த் வந்து 6.7%. அதாவது இப்போ வந்திருக்கிற ஐஐபி டேட்டா வந்து 26 மந்த் ஹையஸ்ட் ஐஐபி டேட்டா வந்துருக்குது. கோல்டுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கோல்டு போயிட்டு இருக்குது. $5,300 வந்துருக்குது. இந்த 1 மந்த்ல, அதாவது ஜனவரி மந்த்ல இதுவரையும் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சில்வர் பொறுத்தவரையும் $114 பெர் அவுன்ஸுக்கு வந்திருக்குது. அதாவது நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது சில்வர் அண்டு கோல்டு. இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. அதான் நம்ம சொன்ன மாதிரி யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சைலண்டாக இருந்தார் அப்படின்னா இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இவர் தான் வந்து தூங்கும்போது ஒன்றும் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒன்றும் ட்வீட் பண்ணிட்டு இருக்கறனால தான் அது வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எங்கே போய் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரியல. இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நியூஸில் வந்து பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார் ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. 4.7% இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது அவங்களுடைய தேர்ட் குவார்ட்டர் ப்ராஃபிட் வந்து 52% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து சிஜி பவர், அதாவது எஸ்டர்டே வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சு. பட் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஸ்டாக் வந்து நியர்லி 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. காரணம் என்னன்னா, அந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி வந்து $800 கிட்டத்தட்ட $530 வந்துருச்சு. ஸோ அதனால வந்து ஒரு வீக் ரிசல்ட்டு, பட் அந்த வீக்கில் ஒரு பெட்டரான ரிசல்ட் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து நியர்லி 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நீங்கள் மார்னிங் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் அது வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸ்விங் ட்ரேடு பை பண்ணுங்க அப்படின்னு 550 அப்டேட் பண்ணேன். இன்னைக்கு வந்து 583 ஆர் 84 வந்திருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதாவது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். 26,200ல பிஇஎல் என்ன ரேட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சா அதே ரேட்டுக்கு தான் இப்போ 25,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது நிஃப்டி வந்து 1300 பாயிண்ட் இறங்கி இருக்குது. ஆனால் பிஇஎல் வந்து $405 $410 சஸ்டைன் ஆகிட்டு இருக்குதுங்க. சம்திங் குக்கிங், நல்லா வாட்ச் பண்ணிக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு 5-6 நாள் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இன்னைக்கு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட். ஸ்டாக் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 455 வந்துருக்குது. அதுக்கடுத்ததான் வந்து அமேசான் 16,000 கார்பரேட் எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ணுறதா வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்என்டியோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்குது. நெட் ப்ராஃபிட் 3,215 crore கொடுத்துருக்குறாங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா 3,359 crore. ஸோ 4.3% குறைவாக கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டர் வந்து கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர். எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4,380 crore, ஆல்மோஸ்ட் 1,150 crore குறைவாக கொடுத்துருக்குறாங்க நெட் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டேஷனை விட. ரெவென்யூ 71,449 crore கொடுத்துருக்குறாங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா 64,668 crore. ஸோ அது வந்து ரெவென்யூ வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குது இயர் ஆன் இயர். பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 73,700 crore. அப்படிங்கும்போது நியர்லி வந்து 2,500 crore குறைவாக கொடுத்துருக்குறாங்க ரெவென்யூ. எபிட்டாவும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். மார்ஜின் வந்து ஸ்லைட்லி ஹையாக கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷனோட. ஸோ எல்என்டி ஒரு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் அண்ட் ஈவெண்ட்டு. ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட் பொறுத்தவரையும் இன்னைக்கு நைட்டு 11:45 PM யூஎஸ்ஓடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.75%. அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அன்சேஞ்சு அப்படின்னு தான் வரப்போகுது. பட் 12:30 அரவுண்ட் வந்து ஃபெட்டுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. அதில் வந்து அவங்க எந்த மாதிரியான ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 25,350 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் 25,500 to 600. ஸோ இப்போ வந்து ஹையர் லெவலில் நம்ம வந்து காசியஸாக தான் இருக்கணும். காரணம் என்னன்னா நம்ம மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. அதாவது புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னா ஓகே எவ்ரி டிப் கேன் பை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நாம் இருக்கிறது வந்து ஒரு பியாரிஸ் மார்க்கெட்டு. இது வந்து ஒரு சிக்னலுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் புல்லிஷாக மாறும். அப்படிங்கும்போது இப்போ வந்து ஹையர் லெவலில் நம்ம வந்து காசியஸாக இருக்கிறது தான் பெட்ரு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இன்னும் பட்ஜெட்டுக்கு வந்து இன்னும் 3 செஷன் தான் இருக்குது. அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் வந்து ஹைலி வலாட்டைல் இருக்கும். அதாவது வலாட்டிலிட்டி இண்டெக்ஸும் வந்து நியர்லி 14 to 15 அரௌண்ட் இருக்குது. அப்படிங்கும்போது ஹைலி வலாட்டைல் இருக்கும். ரொம்ப பொசிஷன் அதிகமாக எடுக்காதீங்க. அதே மாதிரி ட்ரெண்ட் வந்து கிளியர் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பொசிஷன் வந்து எடுக்கலாம். ஸ்கேல்பர் ட்ரேடர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. இதுதான் லாஸ் அப்படின்னா அந்த லாஸ் வந்துச்சு அப்படின்னா புக் பண்ணிக்காங்க. மறுபடியும் ரீஎன்ட்ரு ஆகிக்கலாம். பட் இல்லை வந்துருன்ட்டு ரேட் வந்துட்டு உட்காந்துட்டே இருக்காதீங்க. என்டையர் அமௌண்ட்டும் வாஷ் அவுட் ஆகிடும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 3 to 4 செஷனுக்கு ஒருவேளை இல்லை என்னால் அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய ட்ரேடர் டெர்மினல் வந்து லாகின் பண்ணாதீங்க. ஒரு 4-5 நாளைக்கு வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணாதீங்க. உங்கள் பர்சனல் ஒர்க்கை வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்பவும் ஹைலி வாலட்டைல் இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் 25,500 600 வரையும் இருக்கும். இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,200 தேர் ஆஃப்டர் 25,000. ஓகேங்களா? ஸோ இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோல்டுடைய எம்சிஎக்ஸ் ரேட் நான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது டாப்பில் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து கோல்டு. இங்கே கீழே மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து சில்வர். சில்வர் பொறுத்தவரையும் 3,87,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கோல்டு 1,64,000. எவ்ரி டே வந்து கேப் அப் கேப் அப் கேப் அப். இது வந்து பாருங்கள், கோல்டு நான் வந்து டே கேண்டலுக்கு மாற்றுறேன். எம்சிஎக்ஸில் பாருங்கள் எங்கேருந்து போயிருக்குது. 1,20,000லேருந்து 1,64,000ங்கிறது நான் ஸ்டாப்பாக போயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எண்டே கிடையாதான்னு போயிட்டுருக்குது. பட் இந்த லெவல்லாம் போய் வாங்குறதுங்கிறது அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ் பையிங்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க கோல்டு அண்ட் சில்வரில். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது சென்செக்ஸை பொறுத்தவரையும் இன்றைக்கி வந்து டே ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பொசிஷன். நம்ம இன்ட்ராடேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயுமே கிடையாது. ஸோ லைவ் மார்க்கெட்டில் தான் இதனுடைய கிளியர் டீட்டெயில்ஸ் தெரியும். என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன் என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்குது. அதை போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய நேமில் லாட் ஆஃப் ஃபேக் ஐடி இருக்குது. என்னுடைய ஃபோட்டோவை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஐடி இருக்குது. அதில் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. என்னுடைய யூடியூப் டெலகிராமில் இருக்குது, அதில் போயிட்டு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் வரும் வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு பண்ணுங்கள். உங்களுடைய வந்து டெலகிராம் ஐடியை வந்து நாங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து சென்செக்ஸ் 1 ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். சென்செக்ஸை பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இதுதாங்க 82,500ங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். 82,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 82,800 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 82,000 கீழே வந்துச்சு அப்படின்னா 81,800. இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிஃப்டியோடைய லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். அதாவது 25,350லேருந்து 25,350ங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 25,500 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,200, 25,000, தேர் ஆஃப்டர் 24,900. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.